நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வாழ்த்து சொன்ன ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். வா உட்காரு. என்ன உன் டென்ஷன்லாம் போயிடுச்சா? ஒன்னொன்னா போகும்போது புதுசா ஏதாவது ஒண்ணு வரும். இந்தாங்க. சடங்குகள் எல்லாத்தையும் சரியா செய்யற? அத்தை கொடுத்து விட்டாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி பால் குடிச்சா நல்லது, நல்ல தூக்கம் வரும். அப்படின்னா எல்லாத்தையும் குடிச்சிட்டு தூங்குங்க. ஓ, தூங்கலாமா வேண்டாமான்னு நம்ம தானே முடிவெடுக்கணும். சடங்க மீற வேண்டாம். வேற எந்த கல்யாணத்திலயும் பார்க்காத சடங்கெல்லாம் இங்க நடந்தது இல்ல. முதல்ல ஒரு மருமக வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டான். அப்புறம் அடுத்த மருமக சண்டை போட்டுட்டாரு. மனோஜ் மாமா சொல்றியா? அத நீ பெருசா எடுத்துக்காத. நமக்கு இந்த கல்யாணம் நடக்க காரணமே மனோஜ் அண்ணாதான். உங்களையும் ஜெயா அண்ணியும் எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்தே எனக்கு மனோஜ் அண்ணாவை தெரியும். தலை போற காரியமா இருந்தாலும் நம்ம பக்கத்துல வந்து நிப்பாரு. இவ்வளவு பாசமாவும் பொறுப்பாவும் இருக்கிற ஒருத்தரை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. மனோஜ் அண்ணா மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க ஜெயா அண்ணி புண்ணியம் பண்ணிருக்கணும்னு என் ஃபேமிலியில எல்லாரும் சொல்லுவாங்க. யாரும் அவரை நம்ப மாட்டேன்றாங்க. ஜெயா அண்ணி தான் அண்ணன் கூட சண்டை போட்டுட்டு தான் ஜெயா நீங்க தங்கி இருக்காங்க. அக்கா எப்பவும் இப்படிதான். ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் சரி ஓடி இங்க வந்துருவாங்க. லாஸ்ட் டைம் நான் லீவுக்கு இங்க வந்தப்போ ஒரு சின்ன விஷயத்துக்காக அக்கா மனோஜ் மாமா கூட சண்டை போட்டு இங்க வந்துட்டாங்க. அப்புறம் நான் தான் கொண்டு போய் விட்டேன். சின்ன விஷயத்துக்காக இப்படி எல்லாம் சண்டை போடுறதுக்கு ஜெயா நீ ஒண்ணும் சின்ன பாப்பா இல்லல்ல. ஒரு குழந்தையோட அம்மா தானே அவங்க. ஒரு முடிவெடுக்கும் போது அதை நல்லா விசாரிக்கணும்ல. இந்த கோவம்லாம் 2 நாள்ல போயிடுமா? எனக்கு அப்படி தோணல. ஜெயா அண்ணி எப்பவுமே கோவக்காரங்க தான். என்ன கொன்னாலும் நான் அங்க போக மாட்டேன்னு அத்தை கிட்ட சொல்லிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அது மட்டும் இல்ல, போன தடவை என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா அவர் கூட போறதுக்கு பதிலா அதுக்கு நான் செத்துலாமேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நாமளே சரி பண்ணிடலாம். சுருக்கமா சொன்னா கட்டி அனுப்பின 2 பொண்ணுங்களாலையும் இந்த வீட்டுக்கு எந்த நிம்மதியும் இல்ல. அப்படிதானே? அவங்க விஷயத்த அவங்களே பாத்துப்பாங்கம்மா. நம்ம விஷயத்த நாம பாத்துக்கிட்டா போதும். இங்க பாரு, சொல்ல போனா ஒரு வாரத்துல நான் இங்கிருந்து கிளம்பிடுவேன். நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் எப்படிலாம் எதிர்பார்த்தேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் டேலயே ரொம்ப மனசுடைஞ்சு அப்செட் ஆயிட்டேன். பரவாயில்ல விடு, நம்ம அதுக்கான பரிகாரத்தை பண்ணலாம். டேய், கொஞ்ச நேரம் போய் உட்கார்றா. எவ்வளவு நேரம் தான் இப்படி நடந்துகிட்டே இருப்ப? நான் கல்யாணத்துக்கே வரமாட்டேன்னு சொன்னப்போ நீங்க தானே என்ன கட்டாயப்படுத்துறீங்க. இப்போ சந்தோஷமா இருக்குமே. நீ தான் அவளை மறைச்சு வச்சிருந்தேன்னு வேணு சொன்னான்ல. அவன் என்ன வேணா சொல்லிட்டோம், அது எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் மறுபடியும் ஜெயாக்கு முன்னாடி குற்றவாளி ஆயிட்டல. அவளுக்கு தெரியாம அவ தங்கச்சியை மறைச்சு வச்சு ஒரு சதிகாரன். யாருக்குமே தெரியாம நீ உன் இஷ்டப்படி பாலாவை வேற இடத்துல மறைச்சு தங்க வச்சிருக்க. வேற இடத்துல மறைச்சு வச்சிருந்தத அவங்க குடும்பத்தாளுங்க கிட்டயாவது சொல்லிருக்கலாம். அட, ஹரி கிட்டயாவது நீ சொல்லிருக்கலாம்ப்பா. அப்படி சொல்லியிருந்தா நீ இப்படி அசிங்கப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுல்ல. மனிதாபிமானம் இருக்கிறதுனால தான் இதெல்லாத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்காதவங்க என் கூட தான் இருக்காங்க. கூட இத்தனை பேர் இருந்து என்னப்பா பிரயோஜனம்? குடும்பம் வீணா போனா வாழ்க்கையே வீணா போயிடும்பா. நீங்க தலையிட்டதுனால தான். இல்லைன்னா ஜெயா நான் கூட்டிட்டு வந்திருப்பேன். அங்க இருந்து எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம்னு சொல்லிதான் நான் கட்டாயப்படுத்தி உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். நாளைக்கு நீங்க தான் அவளை போய் கூட்டிட்டு வரணும். அவ வரமாட்டேன்னு சொன்னா? அவ அப்படி சொல்ல முடியாதுல்ல. எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு மனோ. அவ உன் மேல வச்சிருக்க எல்லா நம்பிக்கையும் வீணாக்கிட்ட. அப்படி இருக்கும்போது ஜெயா திரும்ப வருவாளா என்ன? நீ கவலைப்படுறன்னு நான் இதெல்லாம் சொல்லலப்பா. அந்த கூட்டத்துல உன்னை விட அதிகமா அவமானப்பட்டது ஜெயா தான்ப்பா.
அது அவளால தாங்க முடியுமான்னு எனக்கு தெரியலப்பா. அவ வராம போயிட்டா? அவளை திரும்ப இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு உங்ககிட்ட எந்த வழியுமே இப்ப இல்லப்பா. என்ன அவ புரிஞ்சுக்கவே இல்லம்மா. என் மேல இருந்த கோவம்லாம் அவளுக்கு போயிடுச்சுன்னா அவ இங்க தானே வருவா. அப்படி நடக்கணும் தான்ப்பா நானும் வேண்டிட்டு இருக்கேன். ஜெயா வருவா. ஒருவேளை வரலன்னா என்ன புரிஞ்சுக்காது என் பொண்டாட்டி இனிமே வேண்டான்னு நானும் முடிவு எடுத்துருவேன். கடவுளே, கரண்ட் இல்லையா? ஓ ச்சே. இன்னைக்கு என்ன கதவு போட்டவே இல்ல? இன்னைக்கு நான் இங்க தான் இருப்பேன். கதவு திறந்திருக்கிறத பார்த்து நான் ஓடி போகணும்னு நினைச்சிட்டேன்னா? நீ போ. நீ எவ்வளவு தூரம் போனாலும் உன்னை திரும்ப இங்க கூட்டு வந்துருவேன்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. என்ன வேணும்னா இன்னைக்கு வேலைக்கு போகலையா? இன்னைக்கு மட்டும் இல்லடா, இன்னொரு 2-3 நாளைக்கு நான் வேலைக்கு போக மாட்டேன். இப்பதானே நான் வேலைக்கே சேர்ந்தீங்க. இப்படி அடிக்கடி லீவ் எடுத்தீங்கன்னா எப்படின்னா? என்னோட வேலையை பத்தி இங்க பாரு, நீ கவலைப்பட வேண்டாம். பாலானியை பூட்டிட்டு போகணும்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க. அதுக்கு ஒரு வழி பண்ணலாம். வீட்டில தான் ஒரு 4-5 பேர் இருக்கோம்ல, ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் பாத்துக்கலாம். என்ன? இங்க பாரு, என் பொண்ணாட்டி விஷயத்த நான் பாத்துக்கிறேன். வேற என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்லை. இனி தீர்க்க வேண்டியது உன் பிரச்சனையை தான். எனக்கு என்ன பிரச்சனை? 1 மாசத்துக்கு முன்னாடி உன் பொண்டாட்டி ஷேரிங்க கொண்டு வரேன்னு பெருசா வீரவசனம் எல்லாம் பேசுன. இப்ப அந்த ஷேர் எங்க போச்சு? நீ தானே சொன்ன. இப்ப என்ன பண்ண போற? நீ எதுக்குடா அவங்களோட ஷேரை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க? கண்டவங்களோட எல்லாம் போய் ஊர் சுத்திட்டு வந்த உன் பொண்டாட்டி விஷயத்துல முதல்ல நீ ஒரு முடிவெடு. அது என் ஃபேமிலி விஷயம். அதை நாங்க 2 பேரும் பேசி தீர்த்துக்கிறோம். ஆனா இது ஒண்ணும் அப்படி இல்ல. எனக்கு வரதட்சணையா வந்த பணம் நகை எல்லாத்தையும் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்காக தான் நான் அதை வித்தேன். அதே மாதிரி இந்த குடும்பத்துக்கு வர வேண்டியது இதோ இவன் பொண்டாட்டியோட ஷேர். அது எங்கன்னு தான் நான் கேக்குறேன். நானும் எத்தனையோ நாள் இந்த கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கேன். பதில் தான் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு என்னமோ அம்மா டபுள் கேம் ஆடுறாங்களோன்னு தோணுது. நான் எந்திரிக்க முடியாம படுத்து கிடந்தப்போ என்ன வெளியே அனுப்பிச்சிட்டீங்க. கதி இல்லாம இருந்தப்போ எல்லாரும் சேர்ந்து என் பொண்டாட்டிய பட்டினி போட்டீங்க. அவளை பத்தி நீ இங்க பேச வேண்டாம். நீ அவளை அடிச்சு பிரிச்சு மேயும் போது நாங்க அவளை எதுவுமே பண்றது இல்ல. எதுவுமே பண்ணலையா? எதுவுமே பண்ணலையா? என்னெல்லாம் பண்ணீங்கன்னு ஒன்னு சொல்லட்டுமா? தள்ளிப்படி அந்த பக்கம். வாடிய கூட சொல்லுடி, சத்தமா சொல்லு. இவங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு பண்ண துரோகம் எல்லாத்தையும் சொல்லு. நீ யாரோட முகத்தையும் பார்க்க வேண்டாம். இங்க நான் தான் இப்ப ஜட்ஜு. நீ சொல்ல நினைக்கிற எல்லாத்தையும் சொல்லலாம். சொல்லு. உன்னை கொல்ல பார்த்தது யாரு? பட்னி போட்டது யாரு? என்ன கொல்ல பார்த்தாங்கன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? யார் சொன்னாங்க நான் பட்னியா இருந்தேன்னு? பொண்டாட்டியை தான் உயிரை விட ரொம்ப அதிகமா பாசம் காட்டுறவர் தான் என்னுடைய புருஷன். ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு இருக்க முடியாத அளவுக்கு அளவு கடந்த பாசம். சொர்க்கமா இருக்கிற ஒரு வீட்டுக்கு தான் ஒரு மருமகளா நான் இங்க வந்திருக்கேன். என்ன உள்ளங்கையில தாங்கி பிடிக்கிற அத்தை, பாசத்தை காட்டுற சகோதரர்கள், எனக்கு இங்க எந்த குறையும் இல்லைங்க. இந்த உலகத்திலே ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கிற பொண்ணு தான் நான். இந்த மாதிரி சந்தோஷத்தை அனுபவிக்கிற ஒரு பொண்ணு எங்க பார்க்க முடியும்? உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். பாசத்தை காட்டி இனிமே யாரும் என்னை டார்ச்சர் பண்ணாதீங்க.
குறிப்பா உங்களை தான். உங்களுடைய பாசத்தை சகிச்சுக்க முடியாம தான் நான் இந்த பூமியை 2ஆ பொளந்து பாதாளத்துக்குள்ள போலான்னு நினைக்கிறேன். அவ ரொம்ப வருத்தப்படுறா. நம்ம கேட்ட வரதட்சணையோட தான் இந்த வீட்டுக்கே அவ வந்தா. ஆனாலும் அவளுக்கு நிம்மதியே கிடையாது. ஆனா ஒண்ணுமே இல்லாம வெறுங்கையை வீசிட்டு வந்தால அவளுக்கு தான் ராஜ மரியாதை. வேணு, இன்னைக்கே இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டி ஆகணும். இவ விஷயத்துல யாரும் அடம் பிடிக்க வேண்டாம். அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு. 1% இல்ல, அவங்க வச்சிருக்கிற எல்லாமே இவளுக்கு தான் கிடைக்க போகுது. எல்லாம் கிடைக்க போகுது. ஓ அம்மா, இவன் நல்லா நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. ஒரு நயா பைசா கூட இவளுக்கு கிடைக்க போறது இல்ல. அதெல்லாம் கிடைக்கும். அதை எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஹலோ, யாரு இங்க? நாங்க நானும் ஆஷா வந்தான். ஓஹோ, சொத்து வேணும்னு பெத்த அப்பாக்கு எதிராக பல தடவை கேஸ் போடணும்னு ஆஷா என்கிட்ட சொன்னான். நான் தான் வேணான்னு சொன்னேன். இத பாரு, இனி நீ அதை வேண்டாம்னு சொல்லாத. இன்னைக்கே நீ இவனை கூட்டிட்டு உன் வீட்டுக்கு போகணும். உங்க அப்பாவோட சொத்துல 3ல் 1 பங்கு, அது எவ்வளவு வருமோ அவ்வளவும், அதை உன் பேர்லயோ இல்ல இவன் பேர்லயோ வாங்கிட்டு தான் 2 பேரும் திரும்பி இங்க வரணும். வேணு சொன்னதை கேட்டல்ல, இதுக்கப்புறம் இதுல அப்பீல் கிடையாது. இவங்களோட ஷேர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் முடிவு எடுத்தா போதாது. இங்க இருக்கிற குடும்ப சொத்தோட பங்குலையும் ஒரு முடிவு எடுத்து ஆகணும். இந்த குடும்பத்தோட பெரிய பையன் தான் என் வீட்டுக்காரரு. ஒரு கூட்டு குடும்பமா இருக்கலாம்னு சொல்லி இங்க இருந்தோம்னா யாராலையும் தப்பிக்க முடியாது. அதனால இதுல ஒரு ஷேர் எங்களுக்கு கொடுக்கணும். ஒரு 16 லட்சம் ரூபாய் கடன் இந்த வீட்டு மேல இருக்கு. நீ முதல்ல அதை கட்டிட்டு வா, அதுக்கப்புறம் பங்கு பிரிக்கலாம். அந்த பணத்தை என் வீட்டுக்காரர் ஒண்ணு வாங்கலல்ல, நீங்க உங்க பையன் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக லோன் வாங்கி கொடுத்தீங்க. ஆஹா, இந்த வீட்டை பங்கு போடுறத பத்தி இப்ப நீ ஒண்ணும் பேச வேண்டாம். முதல்ல இவன் பொண்டாட்டி வீட்டுக்கு போயிட்டு ஷேர் வாங்கிட்டு வரட்டும். அதுல இருந்து 16 லட்சத்தை எடுத்து நாம கடன் அடைக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீட்டை நம்ம விற்கலாமா வேண்டாமான்னு அப்புறம் முடிவெடுக்கலாம். புரிஞ்சுதா? அப்புறம் நீங்க ஒன்னும் லேட் பண்ண வேண்டாம், காலையிலேயே கிளம்பிருங்க. நீ போகலையாடா? இப்படி நீங்க தலை முடிச்சிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? சீக்கிரமா போய் வாங்கு, போடா. நீங்க ஏன் ஒரு கோழை மாதிரி அவர் முன்னாடி நின்னுட்டு இருக்கீங்க? உங்க இடத்துல நான் இருந்திருந்தா அவர் சும்மா விட்டுருக்க மாட்டேன். ஒரு வழி பண்ணிருப்பேன். கொஞ்சம் மெதுவா பேச ஆஷா. நான் வேணன் கிட்ட சண்டை போட்டேன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் இன்னொரு விஷயம், போன தடவை நீ தானே எல்லாரையும் கூப்பிட்டு சொன்ன 1 மாசத்துக்குள்ள ஷேரை வாங்கிட்டு வந்து தரேன்னு. அதான் இப்ப வேணான்னு கேக்குறாரு. அதுக்கு நடுவுல தானே பாலாக்கா காணாம போயிட்டாங்க. அதனால இந்த விஷயத்தை மூடி மறைக்கலாம்னு நினைச்சேன். அதெல்லாம் உன்னோட பிரச்சனை. இவங்க எல்லார் வாயும் அடைக்கணும்னா நம்ம ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும். என்ன பண்றதுங்க? பங்கு கேட்கறதுக்காக நான் என்னோட வீட்டுக்கு உங்களை கூட்டு போனேன்னா எங்க அப்பா நம்ம 2 பேரையும் கொன்னுடுவாரு. அவர்கிட்ட லைசென்ஸ் இருக்கு, கன் இருக்கு. அங்க போனா உங்க அப்பா என்ன கொல்லுவாரு, இங்க இருந்தா இந்த காலமாடு என்ன கொல்லுவான். இப்ப நம்மளால என்னங்க பண்ண முடியும்? 2 குடும்பத்தையும் ஏமாத்தி ஏதாவது பண்ணி தான் ஆகணும். நீ போய் இப்போ ட்ரெஸ்ஸை மாத்திக்கோ. எதுக்கு? இப்ப நாம 2 பேரும் உங்க வீட்டுக்கு போறோம். எனக்கு அப்பா கிட்ட கன் இருக்கு. என்ன துப்பாக்கி? ஏண்டி எப்படி இருந்தாலும் சாவு நிச்சயம். நாம 2 பேரும் உங்க வீட்டுக்கு கட்டாயம் போயே ஆகணும். நீ சீக்கிரம் ரெடி ஆகு. இல்லங்க, விடு. அப்படி என்னத்தை பார்க்கறான்? அருமையான வேலைடா. கட்டின பொண்டாட்டியை ஒளிஞ்சிருந்து பார்க்குறோன்னு இப்போ தானே முத தடவையை பார்க்குறேன். டேய் தம்பி, உன்னோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பர்ரா.
உன்னோட ட்ரீட்மெண்ட் தான் அந்த சுமேஷையும் ஆஷாவையும் அமைதியா இருக்க வச்சிருக்கு. வாழை சுருட்டிக்கிட்டு 2 பேரும் இருக்காங்க பாரு. இனிமே அவ வீட்டுக்கு போய் பங்கு கேட்காம இருக்க முடியாதுல்ல. போகட்டு விடு, போய் வரதட்சணையோட வரட்டும். அதானே நமக்கு வேணும். நீ ஏன்டா இப்படி முறைக்கிற? எனக்கு கொடுக்க வேண்டிய வரதட்சணை தான் கொடுத்துட்டாங்களே. சரி, அதெல்லாம் நீ என்ன பண்ண? தெரியாத மாதிரி கேக்குற? ஏன்டா அதைத்தான் நம்ம ஒரே வருஷத்துல சாப்பிட்டும் தண்ணி அடிச்சும் தீத்துட்டோம்ல. ஐயோ, நாமல்ல, நீ மட்டும். நம்ம ஒன்னதாண்டா சரக்கு அடிச்சோம். உன்னோட வரதட்சணை பணத்தை வச்சு நான் ஒன்னும் சரக்கு அடிக்கல. அது எல்லாத்தையும் சரக்கு அடிச்சும் சீட்டு விளையாடியும் செலவழிச்சது நீ மட்டும்தான். அதுல நீ ஒண்ணு என்ன கூட சேர்க்க வேண்டாம். அதெல்லாம் விட்டுதலடா. ஆனா இங்க நம்ம கறந்தே ஆகணும். டேய், இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆஷாவோட பங்கா நமக்கு ஒரு பெரிய தொகை வந்து சேரும்டா. வேணும், அவங்க வீட்டுக்கு போய் வரதட்சணை கேட்கற தகுதி ஒண்ணு சுமேஷ்க்கு இல்லப்பா. ஒரு வேலை பண்ணு, நீயே இவனும் போய் ஆஷாவோட அப்பனை பார்த்து பேசிட்டு வாங்க. ஆனா நான் ஒன்னும் அவளை கல்யாணம் பண்ணிக்கலையே. அவன் தானே போய் கேட்கட்டும். இங்க பாருமா, நீ அவன் உயிரை காப்பாத்துறதுக்காக எங்க உயிரை பலி கொடுக்க நடக்கிறல்ல, அது நடக்கவே நடக்காது. இங்க பாருமா, போறதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயத்த அவங்க கிட்ட தெளிவா சொல்லிடு. வரதட்சணை பணம் கிடைக்கலன்னா அவன் மட்டும் திரும்ப இங்க வந்தா போதும். அவன் திரும்பி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்ல. அப்படின்னா அவன் அங்கேயே தங்கிக்கிட்டோம். காசு இல்லாம இங்க பாரு, எவனும் இங்க திரும்பி வர வேண்டாம். டேய், இவன் போனா திரும்பி வர மாட்டான்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பயங்கரமானவன் இவன் அப்பா. இருக்கட்டும். அத்தை, நாங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம். ஆஷா, போயிட்டு வரேன்னு சொல்லாத, திரும்பி வந்தாதான் நிஜம். டேய், இந்த நாட்டுல வரதட்சணைக்காக நிறைய பொண்ணுங்க தற்கொலையும் பண்ணிருக்காங்க, கொல்லவும் பட்டிருக்காங்க. டேய் தம்பி, வரதட்சணை கேட்டு பொண்டாட்டி வீட்டுக்கு போகும்போது வெட்டுப்பட்டோ குத்துப்பட்டோ சாகாம இருக்கிற புருஷனா நீ இருக்கணும்னு நாங்க 2 பேரும் ஆசைப்படுறோம். சதீஷண்ணா, நீ தைரியமா போடா. ஐயோ, பெண் புலி வருது. ஏண்டி, நீ துணி துவைக்கணும்னா கிச்சன் வழியா போயிருக்கலாம்ல. இது வழியா போனா என்ன? தோஷ சகுனம்லாம் பாக்குறவங்க, வாழ்க்கை மேல பயம் இருக்கிறவங்க. நான் துணி துவைக்க தான் போறேன். தண்ணியில முழுக்கி செத்துருவனும் இல்ல ஓடி போடுவனும் பயந்தா கூடவே வரலாம். பாலாக்கா, நான் எங்க வீட்டுக்கு போறேன்க்கா. போயிட்டு வரேன். நீ வீட்டுக்கு போனா இங்க வர முடியவே முடியாது. இங்கிருந்து போகணும்னு நினைக்கிறது வெறும் ஆசை மட்டும்தான். முடியாது. இங்க வந்து அடிப்பட்டவங்க தான் இருக்காங்க, தப்பிச்சவங்க இல்ல. நான் என்னோட ஷேரை வாங்க போறேன். யாருக்காக? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பழக்கமான இவனுக்காக. மத்தவங்க கழுத்தை நெரிச்சு சம்பாரிச்ச பணத்துல இருந்து உன் அப்பா நீ கேட்ட பங்க கொடுப்பாருன்னு உனக்கு தோணுது ஆஷா? இவளோட அப்பா குணம் உங்களுக்கு தெரியல, அதான் இப்ப எங்களுடைய பயமே. அந்த சுபாவம் எனக்கு நல்லா தெரியும். அதை விட உன்னுடைய சுபாவம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இவளுடைய முகத்தை பார்க்கும்போது எனக்கு இருக்கிற பயமே அதுதான். ஜெயிப்பியான்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் நீ முயற்சி பண்ணி பாரு. இனிமே நீங்க வராம இருக்கிறதுக்கு. போலாமா? உயிரை பணைய வச்சு நாங்க அங்க போறோம். எங்களுக்காக எல்லாரும் நல்லா வேண்டிக்கங்க, நாங்க உயிரோட வரணும்னு. கண்டிப்பா ப்ரோ. வாடி, சீக்கிரமா ஆஷா. கிடைச்சா பங்கு, இல்லன்னா சங்கு. புரியாத புதிராத்தான் இருக்கு. மம்மி ப்ரோ கம். என்னடா செல்லம் யோசிக்கிற? அம்மா ஏன் நான் அப்பா கிட்ட கூட்டிட்டு போல? உன்னை உடனே கூட்டிட்டு போவார்டா செல்லம். ஆஹா, அது சரி. நீ பாட்டி கூட இங்கே வந்து உட்காந்துட்டியா? தண்ணி சூடா இருக்கு, நீ வா வந்து குளி. நம்ம எப்போமா அப்பா கிட்ட போவோம்? பாட்டி கூப்பிடவே இல்லையே. நீ எதுக்கு அதெல்லாம் கேக்குற? வா போய் குளி போ. ஜெயா,
எத்தனை நாளைக்கு தான் அவளுக்கு பதில் சொல்லாம சமாளிப்ப? கொஞ்ச நாள் கேட்டுட்டே இருப்பா, அப்புறம் அவளுக்கே அழுத்து போயிரும். அதுவே சரியாயிடும். இங்க பாரு, இப்ப அவ கேள்வி மட்டும் தான் கேக்குறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அடம் பிடிச்சு அழ ஆரம்பிச்சிருவா. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? நான் எல்லாத்தையும் மறந்துட்டு அவர் கூட போகணுமா? ஓ, உங்களுக்கு புதுசா ஒரு மருமக கிடைச்சதும் நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பாரமா இருக்கா? நீ இங்க எத்தனை நாள் இருந்தாலும் அதை பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா மனோஜோட சண்டை போட்டு வந்திருக்கிறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்போதைக்கு நான் இங்க இருந்துதான் ஆகணும். நான் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது கிடைச்சதும் நான் தனியா போய்க்கிறேன். நீ தேவையில்லாம யோசிக்காதம்மா. நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு பாரமா நான் எப்பவுமே இங்க இருக்க மாட்டேன். இது எப்படி இருக்கு ஜெயா அண்ணி? இது ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ். நீங்க இன்னைக்கே திரும்பி வந்துருவீங்கல்ல? வரணும்னு நினைச்சுதான் கிளம்புறேன். அப்புறம் எல்லாரும் ரொம்ப கட்டாயப்படுத்தினா ஹரியும் ஓகே சொன்னா ஒரு நாள் தங்குவோம். அம்மாடி, சீக்கிரம் திரும்பி வரணும்னு உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாதுமா. நான் இல்லனா என்ன, உங்க சொந்த பொண்ணு இங்கதானே இருக்காங்க. அவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆசை தீர பேசி பழகுங்க. இவ இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போயிடுவா. ஆனா என் கடைசி காலம் வரைக்கும் நீ தானே என் கூட இருப்ப. இல்ல அண்ணி இனிமே மனோஜனாவோட போக மாட்டேன்னு சொன்னாங்க. அப்படிதான் அவ சொல்லுவாமா. கோவம் தணிஞ்சிட்டா உடனே கிளம்பி போயிடுவா. ஜெயா அண்ணியோட அதிர்ஷ்டம். அவங்க விருப்பத்துக்கு சப்போர்ட் பண்ற அப்பா அம்மா அண்ணா தம்பி எல்லாரும் கிடைச்சிருக்காங்கல்ல. எங்க வீட்ல எப்படி நடந்துச்சுன்னா எப்ப வெளியே அனுப்புவாங்கன்னே தெரியாது. என்ன குரூப்பா பேசிட்டு இருக்கீங்க? ஜெயா அண்ணி பத்தி தான். மனோஜ் அண்ணா கூட போலன்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அத்தை டெய்லி அவங்க பொண்ணு ஆசை தீர பாக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குதான்னு பாக்குறேன். நீங்க ஏன் தேவையில்லாத விஷயத்துக்குலாம் போறீங்க? ஜெயா அண்ணி இங்க இருக்கிறது நமக்கும் ஒரு ஹெல்ப் தானே. சவுதியில ஷிஃபா அல்ஜசீரா ஹாஸ்பிட்டல்ல எனக்காக ஒரு வேலைய இவர் அங்க ரெடி பண்ணிருக்காரு. இங்க அப்பா அம்மா தனியா தானே இருக்காங்க. அதனால நான் இனிமே எந்த இடத்துக்கும் வரலன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இனிமே இங்க இருக்கிற விஷயங்களை பாத்துக்க ஜெயா அண்ணி இருக்காங்கல்ல. இததான் சொல்லுவாங்க, கடவுள் எல்லா விஷயத்தையும் கரெக்டா கணக்கு போட்டு செய்வாருன்னு. இனிமே நீங்க தைரியமா என் வேலை விஷயத்த மூவ் பண்ணலாம். நான் ஒண்ணு இங்க நிரந்தரமா இருக்கிறதுக்காக வரல. கடைசி வரைக்கும் நீங்க தாராளமா இந்த வீட்லயே தங்கலாமே இல்லங்க? பாருங்க, எடுத்தங்க கவுத்தன்னு ஒரு முடிவு எடுக்காதீங்க. அண்ணி நீங்க இங்க இருக்கிறது தான் எனக்கு ஒரு தைரியமே. அப்ப நம்ம கிளம்பலாமாங்க? அண்ணி நாங்க கிளம்புறோம். அத்தை போயிட்டு வரோம். அத்தை அம்மா, நான் நாளைக்கு தான்மா வருவேன். அவ என்ன நல்லா மொட்டை தட்டிதாமா பேசிட்டு போயிருக்கா. நீ வேணா பாத்துட்டே இரு. இவ ஹரிய தான் கட்டுப்பாட்டிலே வச்சுப்பா. நீ ஜாக்கிரதையா இருமா. இனிமே இந்த வீட்டுல ஆட்சி நடத்த போறது திவ்யா தான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.